வணக்கம். இந்த பதிவில் விஜயுடைய அரசியல் வருகை, அவர் முதல்வராக ஆவதற்கான ஒரு அமைப்பு இருக்கான்ட்டு அவருடைய ஜாதகத்தை ஒரு முழு விவரமாக இந்த பதிவில் பார்க்கலாம். குறிப்பாக அரசியல் என்பது ஒரு அதிகாரம் என்பது ஒரு போலீஸாக இருக்கட்டும், ஒரு வக்கீலாக இருக்கட்டும், இல்லை கலெக்டரு, ஒரு நீதிபதி, இது போன்ற அமைப்புகளில் இருக்கிறவங்க, ஒரு எம்எல்ஏ, மினிஸ்ட்ரு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அமைப்புகளில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எல்லையில் அதிகாரம் செய்யவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு முதல்வர் என்பவர் 8 கோடி பேர்களில் ஒருவராக வரக்கூடிய அமைப்பு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்ட்டு நம்ம பார்க்கும்போது, அவருடைய ஜாதகம், இவர் லக்னமாக வந்திருக்கிறது கன்னியா லக்னம், ராசியாக வந்திருக்கிறது கடக ராசி. இப்போ ஒரு அதிகாரம்னா சிம்மம் பலமாக இருக்கணும். குரு சிம்மத்தை பார்க்குறாரு. அதே போல் சிம்மாதிபதியான சூரியனை நல்ல ஒரு குருவோ வளர்பிறை சந்திரனோ பார்வை செய்யணும். அந்த வகையில் இங்கே குருவை சூரியனை பார்க்குறாரு. உடன் இங்கே சனியும் அமைஞ்சிருக்காரு. இவருக்கு மக்கள் செல்வாக்கு எப்படி வந்ததுன்னு இவருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது, சூரியன் சனி இணைவு இது மக்கள் செல்வாக்கு கொடுக்கும். அதே போல் புதன் சுக்கிரனுடைய ஆட்சி பெற்ற சுக்கிரனுடைய இணைஞ்சு இருக்கிறதுனால இவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. சுக்கிரன் புதன் லக்னாதிபதி சுக்கிரனுடன் இணைஞ்சிருக்காரு. 1, 5, 9 ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அவங்க யோகமான அமைப்பு, நல்ல ஒரு மேன்மையான பிறப்பாக இருப்பாங்க. அந்த வகையில் லக்னாதிபதியான புதன் இங்கே பார்த்திங்கன்னா சுக்கிரனோட ஆட்சி பெற்ற சுக்கிரனுடைய இணைஞ்சிருக்காரு. அப்போ 1ஆம் அதிபதியான லக்னாதிபதி பலமாக அமைஞ்சிருக்காரு. அதே போல் 5 கூடிய சனி குருவினுடைய பார்வையில் இருக்கார், நண்பருடைய வீட்டில் இருக்கிறாரு. அதே போல் 9ஆம் பாவாதிபதி சுக்கிரன் பலமாக அமைஞ்சிருக்காரு. முக்கியமாக இங்கே செவ்வாய் 3 கூடிய தைரிய ஸ்தானாதிபதி. இவர் முதல்ல பதுங்கி அதற்கு பின்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஆழமாக கால் ஊன்றவராக இருப்பார். அது 3ஆம் அதிபதியான செவ்வாய் இங்கே நீச்ச பங்க அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு புலி பதுங்கி அதற்கு பின்னாடி பாயும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஒரு சாது மாதிரி தான் இருப்பார். ஆனால் ஒரு விஷயன்ட்டு வந்துட்டால், ஒரு செயல்பாடுன்னு வந்துட்டால் அவருடைய முழு திறமையும் காட்டுவார். அதற்கான அமைப்பு இங்கே செவ்வாய் நீச்ச பங்க அமைப்பில் இருக்குது. இங்கே ஒரு குறைபாடு என்னென்னா, சந்திரன் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளான வளர்பிறை அமைப்பில் இருக்கிறது தான். அடுத்தாக இங்கே சூரியன் சனி இணைவு. இங்கே சனி இணையாமல் இருந்திருந்தால், குருவின் பார்வை மட்டும் இருந்திருந்தால் இன்னும் அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும். இருந்தாலும் இவர் ஓரளவுக்கு அரசியலில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இவர்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய எடப்பாடி ஐயாவுடைய ஜாதகத்தையும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு நாம் பார்த்து தான் முடிவெடுக்கும். அது இன்னொரு பதிவில் நாம் பார்க்கலாம். இவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்புகளில் கண்டிப்பாக ஓரளவிற்கு அரசியலில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் இவருடைய ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இது போன்ற பதிவுகளுக்கு என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.